வணக்கம். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. சனிப்பெயர்ச்சிக்கான இஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி. ஆனால் அதற்கான விளைவு இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு தனியாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை, சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 7 தெற்கு வெள்ளை. நிதானம் பொறுமை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். எல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்குது. பொறுமை, நிதானமாக இருக்கணும். சனி உங்களுக்கு உதவிக்கு வந்துட்டார். 3 ராசிக்கு தான் இந்த சனி பயிற்சி உதவி செய்யுது. அதில் ஒன்று உங்களுது. ஆனாலும் இன்றைக்கி நல்லா இல்லை, ஜாகிரதையாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். எல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆமாம், பேச்சில் கவனம். அனுகூலமான எண் 3 மேற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். எல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, அஷ்டம சனி விலகிருச்சு. அந்த ஆனந்தத்தில் இருக்கிறீங்க, இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பூசத்துக்கு இன்னும் நன்மை, ஏன்னா பூசத்துக்கு தலைவர் சனி. மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நாள் சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பார்க்கணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஆஞ்சநேயருக்கு தீபம் போடணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கும் சந்திரன் உதவியால் மனசு நிம்மதியால் வீண் அலட்டல், கர்வம், திமிர் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது முன்னாடியே உங்களுக்கு தெரியாது. அதனால் ஜாகிரதையாக இருங்க, பொறுமையாக பேசுங்க, நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். எல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நாள் சிறப்பாக இல்லை. அதனால் பொறுமை, நிதானம், ஜாகிரதை. வழிபாடு முக்கியம். பேச்சில் வம்பு இருக்குது, வீண் செலவு இருக்குது, கவனம். அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா 2 மேற்கு நீலம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க,
பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்க முடியாது, தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, சனி பயிற்சி சூப்பராக இருக்கிற 3 ராசியில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. இன்றைக்கும் நாள் சூப்பர். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பார்க்கணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஆஞ்சநேயருக்கு தீபம் போடணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, ஆறுதல் வந்துருச்சு, நிம்மதி வந்துருச்சு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நாள் சிறப்பாக இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 4 மேற்கு, பச்சை. விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு பசியாத்தணும், காக்கைக்கு பசியாத்தணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. அர்த்தாஷ்டம சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பிரச்சனை. சந்திரன் உதவியாக இல்லை, மனசு நிம்மதியாக இல்லை. ஜாகிரதையாக இருக்கணும், பொறுமையாக பரிகாரம் பண்ணணும், தப்பிச்சுக்கலாம். வீடு, பூமி, சொத்து, சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் வரும், கவனம். நல்லது கெட்டதாக தெரியும், கவனம். அனுகூலமான எண் 2 மேற்கு, நீலம். விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு பசியாத்தணும், காக்கைக்கு பசியாத்தணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களை, 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. சூப்பர். இன்னைக்கும் சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பார்க்கணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஆஞ்சநேயருக்கு தீபம் போடணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி, சதயம், அவிட்டம். கவனம், வழிபாடு முக்கியம். பொறுமை முக்கிய. முடிவு வேண்டாம், அசைவனம் வேண்டாம், ஜாக்கிரதை. சனி ராசி விட்டு விலகிட்டார், அதில் ஒரு நிம்மதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. பொறுமை, பொறுமை, பொறுமை. ஆமாம், கவனம். அனுகூலமான என் திசை நிறம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் 2 தெற்கு, வெள்ளை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஏழைகளுக்கு பசியாத்தணும், காக்கைக்கு பசியாத்தணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ, உறுதி. ஆமாம். மீனராசிக்கார நேயர்களை, ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 4 மணிலேருந்தே சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. அதனால் பொறுமை, நிதானம், ஜாக்கிரதை. இப்போ சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சூப்பராக சார், நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால் பகல் 1 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு, பச்சை. பகல் 1 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல. 3 மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு 3 நட்சத்திரத்துக்குமே ஆரம்பிச்சிடும். யார் அந்த 3 நட்சத்திரம்? உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சார் கேலண்டரில் அப்படி போட்டிருக்கு, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு, பூரட்டாதிக்கு இன்னைக்கு, உத்தரட்டாதிக்கு இன்னைக்கு, ரேவதிக்கு அன்னைக்கு, இதெல்லாம் வேணாம். ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 3 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாகும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. எனவே
ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விநாயகருக்கு தீபம் போடணும், மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு பசி ஆற்றணும், காக்கைக்கு பசி ஆற்றணும். சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ உறுதி. ஆமாம் நேயர்களே, எப்படி இருக்கிற இந்த சனிக்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம். சனிப்பெயர்ச்சியினுடைய விளைவு வேறு ஆரம்பித்து விட்டது. எனவே பிரார்த்தனைகள் முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.